ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஸ் ப்ளாசம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அது நம்ம கொஷின் வைஸாக நம்ம பார்க்காம கண்டென்ட் வைஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷ்னல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டான்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்னென்னா இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் திங்ஸை நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு செக்இன் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம இந்த திங் வாங்கணுமா இல்லையா அப்படின்றத செக்இன் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஐட்டம்ஸாக நீ பார்த்துட்டு வரும்போது இந்த ஓகே நம்ம இதை வாங்கியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ்டாக மைண்டில் வச்சுப்பீங்க. ஸோ லிஸ்ட்டு போட்டு ஒரு க்ராசரி திங்கை நீங்கள் பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் சிமிலர் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா டெஃபினிஷன் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதுதான் நம்ம சொல்கிறது. டேட்டான்றது என்ன நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். நம்ம இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஃபேக்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன், அதாவது பை கேரக்டர்ஸாக கொடுத்து A to Z ஆல்ஃபபெட்ஸில் கொடுக்குறது எல்லாமே ஃபேக்ட்ஸ். ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் அதில் நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகும், சிம்பிள்ஸ் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட், செட் ஆஃப் வேல்யூஸ் இன் அ பர்டிகுலர் ஃபார்மட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அது நம்பராக இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த செட் ஆஃப் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்மெட்டில் கொடுத்தாலும் அது ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணி கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சரோட வேல்யூ. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. டேட்டா ஐட்டம்ஸ் ரிஃபர்ஸ் டு எ சிங்கிள் செட் ஆஃப் வேல்யூ. ஒரு டேட்டா ஐட்டம் அப்படின்றது சிங்கிள் செட் ஆஃப் வேல்யூஸை தான் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் வே டு ஸ்டோர் அண்ட் ஆர்கனைஸ் த டேட்டா. அதாவது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில், நம்ம கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருப்போம். அந்த மெமரியில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் இன்புட் ஸோ ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஆகும்னா ப்ராசஸரில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸோ செகண்ட் வேல்யூ தான் அங்கேயும் போயிட்டு ப்ராசஸர் செகண்ட் வேல்யூவாக ப்ராசஸ் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இன்புட்டும் ப்ராசஸ் ஆகி எந்த இன்புட் எங்கே போயிட்டு ஸ்டோர் ஆகணுன்றது கம்ப்யூட்டரோட மெமரியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே ஒரு திங் அது மட்டும் சொன்னோம்னா, இப்போ இப்போ நம்பர் 1 அப்படின்ட்டு நான் போய் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் 1 கொடுத்தா அது நம்பர் அப்படின்றது எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு டிஜிட் அப்படின்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். அதே மாதிரி இதுதான் ஒரே ஒரு வேல்யூ அப்படின்னு கொடுத்தா அது வேல்யூ தான் சொல்லுவோமே தவிர செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ குரூப் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது தான் நம்ம செட் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷய் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அக்ஷயன்ற ஸ்டூடெண்ட் ஒரு வேல்யூ தான், ஒரே ஒரு ஐட்டம் தான். ஓகேவா? இப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்தால் செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படி இல்லைனா செட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு டேட்டா. இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னும் போது நான் எந்த ஸ்டூடெண்ட்டாகவும் வைக்கலாம். மேபி தட் ஸ்டூடெண்ட் மேபி பாய் ஆர் கேர்ள் யார் வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே நான் பாயா கேர்ளான்றதை மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து நான் என்னெல்லாம் பார்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஐடி, நேம், அட்ரஸ், ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஸோ இந்த மாதிரி 5 கேட்டகரிஸாக அந்த ஸ்டூடெண்ட்டுன்ற டேட்டாவை செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நான் சில 5 கேட்டகரிஸை செக்ரிகேட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் வந்து வேறு ஏதாவது கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அந்த ஸ்டூடெண்ட் எழுதக்கூடிய 5 பேப்பர்ஸ், சப்ஜெக்ட் பேப்பர்ஸை இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்றது இந்த இடத்துல ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? 5 டைப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது ஜஸ்ட் நல்லா பாருங்கள், இது எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எப்படி வேணால் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஐடின்றது அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பர். நேம் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நேம்ன்ற இடத்துல பாருங்கள், இந்த நேம்ன்றதே வந்து இன்னொரு அனதர் செட் ஆஃப் ஐட்டம் இல்லையா? அதுலேருந்து பாருங்கள் 3 விஷயம் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபர்ஸ்ட், மிடில், லாஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்றது செக்ரிகேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ன்றது அவனோட இனிஷியலாக இருக்கும், மிடில் நேம்ன்றது அவங்களுடைய நேம், லாஸ்ட் நேம்ன்றது சர் நேம், அதாவது அவங்களுடைய ஃபேமிலி நேமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ரஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ்லேயே வந்து இப்போ நம்ம டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் கேட்கலாம், ஸ்ட்ரீட் நேம் கேட்கலாம், டோர் நம்பர் கேட்கலாம். லேண்ட்மார்க்குன்றது தான் இங்கே நான் ஏரியான்னு எழுதியிருக்கேன், லேண்ட்மார்க் கேட்கலாம் இல்லையா? இப்படி பிரித்து கூட நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏஜ், அவங்களுடைய வயசு கேட்டிருக்காங்க. தென் ஜெண்டர், எய்தர் தே ஆர் ஃபீமேல் ஆர் மேல் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாவை எத்தனை செட் ஆஃப் வேல்யூஸாக வேணால் நீங்கள் செக்ரிகேட் பண்ணலாம். அந்த பிரித்த டேட்டாவிலேருந்து கூட நீங்கள் அதுலேருந்து நம்பர் ஆஃப் என் ஐட்டம்ஸை கூட நீங்கள் வந்து எடுக்கலான்றதை இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து கேட்டகிரிஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரே வந்து என்னென்ன கேட்டகிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் 2 இருக்குது, லீனியர் அண்ட் நான் லீனியர். ஸோ இப்போ கேட்டகிரிஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி லீனியர் இஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் எனி ஆர்டர். அதாவது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரு சீக்வன்ஸாக எலமெண்ட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டராக ஒவ்வொரு சிட் பை பொசிஷன்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு தான் வந்து நம்ம லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வே, செகண்ட் வே அப்படின்னு பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் among all the relationships among all the elements represented using linear memory location அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணும்போது அந்த எலமெண்ட் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எலமெண்ட் மூலமாக சீக்வன்ஸாக ஒன்றொன்னா போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ லைன் பை லைனாக ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்டோர் ஆகும்போது மெமரி லொக்கேஷன்ஸில் அது லீனியர் பொசிஷன்ஸில் போகும், அதாவது கியூ மாதிரி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா, நம்பர் 1ன்றது நான் எப்போ கொடுத்தேன்? ஃபஸ்ட்டு நம்பராக தான் நம்பர் 1 கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் தான் போய் அது ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி செகண்ட் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தேன்னா செகண்ட் பொசிஷனில் போய் அந்த செகண்ட் நம்பர் சிட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் வே, இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இப்போ லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எலமெண்ட்ஸ்குள்ளே நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா பாயிண்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அட்ரஸ் லொக்கேஷனாக தான் வந்து மெமரி அலோகேஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா? ஸோ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அதை பற்றி நம்ம படிப்போம். அதில் அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து பாயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த பாயிண்டர்ஸ்க்கு வந்து ஹேஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம இது சொல்கிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த வேல அதை டேர்ம் எப்படி பண்ணுறோன்னா அரேஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணி சொல்லுவோம். செகண்ட் மெத்தடை வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். அரேஸ், கியூஸ், ஸ்டாக்ஸ், லிங்க்டு லிஸ்ட். இதை பற்றி நம்ம லைன் பை லைனாக செக்ரிகேட்டாக வந்து டாபிக்ஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த நான்லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது என்னென்னா, ஹைராரிக்கல் மெத்தடில் யூஸ் ஆகக்கூடியது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரெப்ரசன்ட் டேட்டா தட் கண்டெய்ன்ஸ் ஹைராரிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் எலமெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு டேட்டாவை வச்சு நிறைய டேட்டா வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே சிமிலாரிட்டி தான் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை தான் இந்த இடத்துல வந்து ஹைராரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவை பிரிக்கலாம், அந்த பிரித்த டேட்டாவை அனதர் டேட்டாவும் வந்து செக்ரிகேட் பண்ணலாம். இதை தான் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னென்னா கிராஃப், ஃப்ரீஸ், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ கைஸ், உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.